மைன்கிராஃப்ட். நம்ம ஜிஎம்பி கேம்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்டில் மைன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடு கட்டியாச்சு. இங்கே நமக்கு வீடு கட்டுற இடத்துல அப்படியே நம்ம இங்கே வீடு கட்டுற இடத்துல நமக்கு அயன் கிடச்சிருக்கு. இந்த அயனை நோண்டுவோம் வாங்க. இதெல்லாம் ஏற்கனவே எடுத்து வச்சுட்டோம். வீடு கட்டுறப்ப எடுத்து வச்சது கைஸ். புத்தம் புதுசாக இப்போ வீடு பால் காய்ச்சிறப்ப எடுத்தது. அண்ணே எடுத்துக்கிறீங்களா? என்னப்பா அல்ல வருது. நம்ம நண்பர் தான் இவர். அதாவது இவர் சேனல் பார்த்தீங்கன்னா ஜிஎம்பி கேமர்ஸ், அதுதான் இவர் சேனல். என்னடாது காய்ஸ், இங்கே சொன்ன அங்கிட்ட ஒரு பாதாளமே இருக்குது காய்ஸ். அன்பா இங்கே வந்து பாருங்கள், ஒரு பாதாளத்தையே கண்டுபிடிச்சிருக்கோம். சார்கோலை எடுப்பா. இங்கே பாருங்க காப்பர் இருக்குது. காப்பர் வச்சு ஸ்பைக்கில் செய்யலாம். நான் உங்களுக்கு பொறுமையாக செஞ்சு காட்டுறேன். என்னங்க காய்ஸ், நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். நம்ம சேனலு 1K அடிச்சிட்டாங்க நம்ம சேனல். அதுக்கு உங்களுக்கு தான் நான் வாழ்த்துக்கள் சொல்லுவேன். ஏன்னா உங்கள் முயற்சியால் தான் என்னால் இப்போ அடிக்க முடிஞ்சிச்சு. உங்கள் முயற்சியால்னா என்னால் அடிச்சிருக்க முடியாது காய்ஸ். நன்றி, உங்களுக்கு நன்றி. மீண்டும் மீண்டும் சப்போர்ட் இருக்குது. எனது சேனலை பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் சொல்கிறேன். மேக்ஸி டவுட்லாம் கேட்டுறாதீங்க, எனக்கு மேக்ஸ் தெரியாது. அதே மாதிரி சமையல்லாம் கேட்காதீங்க. நான் சமையல் செஞ்சேன்னா ஐயோ யாருமே சாப்பிட மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படின்னா நான் எவ்வளோ பெரிய சமையல்காரன் பார்த்துங்க. கோலாக கிடைக்குது. டார்ச் செஞ்சு என்னடா ஒரு கோல் கூட கை கிடைக்கல. 8 கிடச்சிருக்கு. போய்ட்டு டார்ச்சை செய்வோம். அப்படியே நைட் ஆயிடுச்சா? ஆமாங்க, நைட் ஆகுது. ஐயோ காலையில் தான் வேட்டைக்கு போயிட்டு வந்துடுவோம். வச்சுட்டு அந்த செஸ்ட்டு எமர்ஜென்சிக்காண்டி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே என்னோட எல்லா பொருட்களும் இருக்குது. வந்து கொஞ்சோண்டு விட்டா மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம சார்கோல் செய்யறது அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? தலைவா டோரை சாத்து. ஐயோ ரீச் பாயிண்ட் ஷீட் பண்ணவே இல்லையா? இல்லை மேலே தான் இருக்கேன். இந்த ஜோம்பி போய் ஓட்டிட்டான். எல்லாத்தையும் இப்போ பார்த்து சூதாரணமாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். எப்பா டோர் திறப்பா. ஐயோ நேரம் காலம் புரியாமல் இறங்க மாட்டானே. இறங்கிட்டாப்ல. ஆரைட் அம்மீன் அவரு கிராஃப்டிங் லேடர் அழி எங்கடா? ஏய் யாரா அது? நண்பா சும்மா இருங்க நண்பா. நம்ம நண்பரோட செஸ்ட் ஓப்பன் பண்ணி வைப்போம். என்ன வச்சுருக்காரு? அடே சாமி, மைனிங்க்கு போயிட்டு வந்து எவ்வளோ எடுத்து வச்சுக்கிறான்னு பாருங்க காய்ஸ். நாமளும் இப்போ எல்லாத்தையும் எடுப்போம் பொறுமையாக. இப்போ நமக்கு தேவை டார்ச். வெயிட் காய்ஸ், நமக்கு இந்த செட்டிங்ஸே செட் ஆகலை. ஆமாம், நம்ம செட்டிங்ஸில் தான் வேலையை பார்க்கணும். அது கிளாசிக் வேணாம், எனக்கு பாக்கெட்டு தான்.
இப்போ தான் காய்ஸ் டார்ச்சை காணும். உடேன் டார்ச்சே காட்ட மாட்டுறாங்க. இதை வச்சு செய்யலாமே. சி இந்த எள்ளு பாக்கி இருக்கு, அதை பார்க்காம விட்டுட்டேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம மைனிங்குள்ளே இறங்க போகிறோம். நைட்டாக இருந்தோன்னா பகலாக இருந்தாங்க, நமக்கு தான் மைனிங். இறங்கடா இறங்கடா. ஐயோ ஸ்பைடரே, வா ஸ்பைடர் வாங்க வாங்க. உங்கள் இடத்துல இருந்து எனக்கு த்ரெட் வேண்டும். நன்றி வணக்கம். இங்கே பாருங்க கேஷ் அயன் இருக்கு. இந்த அயனை பிரித்து நாமும் எங்கள் நண்பரும் ஆளுக்கு பாதியாக எடுத்துக்குவோம். அங்கே எடுத்தா என்னை பிரித்து நம்ம நண்பர் எனக்கு கொடுத்துட்டாரு, அதனால் கவலைப்பட வேணாம். நண்பர் தான்ப்பா, நண்பரே வந்துட்டாரு. ஐயோ க்ரீப்பரு. க்ரீப்பர் வாங்க பாருங்க. ஐயோ ஸ்பைடர் இங்கே வந்து வெடிச்சிச்சு காய்ஸ். நமக்கு இப்போ அந்த இடம் கிளியர் ஆகிடுச்சு. தாராளமாக இப்போ உள்ளே போகிறேன். நண்பா எங்கே இருக்கீங்க? வந்து சார்கோல்ரா இருக்குது, எல்லாம் உடச்சி எடுத்துருப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா கைஸ், நம்ம பிஜிடி அப்படின்ட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் மைன்கிராஃப்ட் பிளேயர் தான். அவர் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் தான், நாங்களாம் கிளாஸ்மேட்டு. அப்புறம் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அது பேர் VGT 2.0. அதுக்குள்ளே போய் பாருங்கள் தெரியும். அதில் நானும் இருப்பேன், ஆனால் அது ஃபுல்லாக கேம்ஸு. அப்புறம் இன்னொரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், ட்ரெண்டிங் கோமாலிஸ். ட்ரெண்டிங் கோமாளி இல்லை கோமாலிஸ். அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் அவ்வளோக்கா எதுவும் போட்டுருக்க மாட்டோம். நம்ம சேனலெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறவங்களாம் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஐயோ பண்ணி வாங்கப்பா நினச்சிக்கோங்க. வலி இருக்காங்கிட்டு நோ வலி. அப்போ டார்ச்செல்லாம் உடச்சி எடுத்துருவாங்க. இங்கிட்ட ஒரு வழி இருக்குது, நம்ம அதுக்குள்ளே போய் பார்ப்போம். நண்பா வரீங்களா? சொல்ல மாட்டேங்கிறாரு, வேணாமா சேனல் பேர் சொல்ல வேணாமா? ஐயோ அதுவும் இங்கிட்டு தான் வருதா? சரி, நமக்கு தெரிஞ்ச ஒரு சுரங்கம் ஒன்று இருக்குது, அது ரொம்ப பெருசாக இருக்கும். உள்ளே போய் பார்த்துருவோமா நண்பா? என்ன சொல்கிறீங்க? உள்ளே போயிடலாமா? போயிட்டு வெளியே ஒரு நல்லா அடம் பிடிக்கக்கூடாது. என்ன நம்ம வீடு அதுதான், அடிக்கடி வேணால் வந்துட்டு வேணால் போகலாம். ஓகே நன்றி. எப்படியோ நமக்கு அங்கேருந்து தோண்டி எனக்கு இங்கே பொருள் கிடச்சிச்சு. ஓ நைட் ஆயிடுச்சா? தூங்கு அப்பா, தூங்குப்பா தம்பி. நண்பா தூங்க, என்ன பண்ணுறீங்க? தூங்கிட்டார் நம்ம நண்பரும். என்னடா அது வீடுக்குள்ளே வந்தாங்களா? இல்லை இல்லை, ஸ்கெலிட்டன்ஸ் ஆகிற சவுண்டு. எங்கடா ஸ்கெலிட்டன்? செத்து போயிட்டான். ஆனால் எங்கே செத்தான்னு தெரியல. அது இங்கே இருக்கான். நண்பா இங்கே வாங்க, ஸ்கெலிட்டன்லாம் முடிச்சாச்சு.
ஒரு போனு ஒரு ஆரோ கிடச்சிருக்கு. போனை வச்சு ஒரு நாயை தான் டேம் பண்ணணும். ஆனால் அந்த இடத்துல எங்கே போகிறீங்க? நாயை நான் தேடுவேன் தெரியல. என்ன நண்பா, நாயை பார்த்தா சொல்லுவீங்களா இல்லை நீங்களே பிடிச்சி வச்சுக்குவீங்களா? அப்புறம் நம்ம இறங்கலாமா? ஆரம்பிக்கலாமா? அதுக்கு நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கையில் எடுத்துகிட்டு போயிடணும். அங்கே போயிட்டு அது இல்லை இது இல்லை அப்படின்னு சாக சொன்னால் முடியாது. ஒன்றும் எடுத்துருவாங்க. எப்பா நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடு. ஸ்வாடு கண்டிப்பாக தேவைப்படும். வுட்டு வேணும். கிராஃப்டிங் டேபிள் அங்கேயே செஞ்சு இது பண்ணிக்கலாம். ஐயனா அங்கே மெல்ட் பண்ணிக்கலாம். என்ன மெல்ட் பண்ண ஐயன் இருக்கான் நாளைக்கு. சரி நீங்கள் தோண்டுங்க நண்பா ஐயனா. ஓகே, நம்ம இப்போ ஐயன் ஸ்வாடு ஐயன் பிக்காச்சு செய்யணும். அங்கே கோல்டு கிடச்சிச்சுன்னா என்னால் மறுபடியும்லாம் இங்கே வர முடியாது. டேரெக்டாக அங்கேயே செஞ்சிடலாம். எங்கடா வேணா எங்கடா? அப்புறம் எமர்ஜென்சிக்கு வேணும்னா ஒரு இது செஞ்சுக்கலாம். இப்போதைக்கு நமக்கு இது போதும். வாங்க நம்ம போகலாம். நண்பா எங்கே இருக்கீங்க? நீங்கள் போயிட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க, எடுத்துகிட்டு வாங்க. கையிலே உங்களுக்கு தேவையான பொருள் எடுத்துகிட்டு வாங்க. நான் கொகைக்குள்ளே போகிறேன். ஆட்டத்தில் நான் இறங்க போகிறேன். ஏன்? அது பேர் தான் மைனிங். ஓகே, நம்ம நண்பர் வரமாட்டாரு. அவருக்கு பயமாக இருக்கா நம்ம நண்பருக்கு. நம்ம நண்பர் எங்கேருந்து எடுத்தாருன்னு தெரில. நெதரைட் பிக்காக்ஸ்லாம் வச்சுருக்காப்புல. ஆனால் பயந்துக்கிட்டு தான் வரமாட்டேங்கிறாரு. எங்கே நம்ம பிக்காக்ஸு போயிடுமோ அப்படிங்கிறாரு. ஐயோ, இங்கேருந்து பார்க்குறப்ப ஸ்கெலிட்டனு. நம்மளை இன்னைக்கு போட்டு தள்ளாமல் விட மாட்டானுங்க. பாருங்க, ரெண்டு அப்படியே உள்ளே வராதடா அப்படின்ட்டு ஒருத்தவன். போட தெரியாது காய்ஸ். உள்ளே இறங்கிடலாமா? ஐயோ, கோல்டா? இல்லை இல்லை இல்லை. இப்போ நம்ம உள்ளே போகிறதுக்கு ஏதாச்சும் சேஃப்டி பண்ணிட்டு போகணும். என்ன பண்ணலாம் நண்பா? உள்ளே போகலாமா? வாங்க. ஆமாம், எல்லா பிரச்சனையும் நம்ம தான் இப்போ சந்திக்கணும். ஸ்கெல்டன் அடிக்கிறான். எங்கே இருக்கான்? ஓடு. நான் காலி. ஐயோ, என் பொருள் காய்ஸ். நம்ம பொருளே எடுக்காம தான் வந்துருக்கணும் போல. ஓகே காய்ஸ், இது நம்ம பார்ட் 1. பார்ட் 2ல் இன்னும் பயங்கரமாக மைனிங் பண்ணலாம். இப்போதைக்கு நன்றி, வணக்கம்.